So today DD activity, find the starting solution of the following transportation problem. Okay, so in this problem we do northwest corner rule. Okay, so we have 3 rows and 3 columns transportation table. So anyone can do the sum. Okay. One second. First of all, we want to allocate the table. இப்போ given values நம்ம இந்த டேபிள்ஸ்ல allocate பண்ணிக்குவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து சப்ளை, இது டிமாண்ட். இப்போ இந்த ரெண்டு இதுல வந்துட்டு எது மினிமலா இருக்கோ அதை வந்து நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இந்த ரெண்டுத்துல 7 தான் மினிமலா இருக்கு. இப்போ 7 இங்க சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து கட் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கட் பண்ண இத காலம் விட்டுட்டு அடுத்த இருக்க காலம்ஸ் எழுதணும். அப்போ இப்போ ரிமைனிங் 0, 4, 2. இதுல இப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த 7ம் இந்த 10ம் நம்ம கேன்சல் பண்ணணும். இங்க ரிமைனிங் 3 வரும். இப்போ இந்த ரெண்டு இதுல மினிமலா இருக்கிறது 3. இப்போ இது கூட மைனஸ் பண்ணோம்னா இங்க பேலன்ஸ் 3 வரும். இங்க 3 எழுதிட்டு இந்த ரோ கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு இந்த ரிமைனிங் இருக்கிறது எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா இப்போ கிவன் நம்ம இங்க எழுதிக்கணும். இந்த சைடு சப்ளை, இது டிமாண்ட். இப்போ இந்த ரெண்டு இதுல வந்துட்டு எது மினிமலா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்றதுனால இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர்ல நம்பர் 1 இருக்கு. இப்போ இதுக்கு நேரா இருக்க சப்ளை நம்பர், டிமாண்ட் நம்பர் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குறோம். இப்போ இதுல மினிமலா இருக்கிறத நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இது கூட இதை மைனஸ் பண்ணி ரிமைன் எழுதிட்டு இந்த காலம் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஸ்ட்ரைக் அவுட் பண்ண காலம் விட்டுட்டு அடுத்த ரெண்டு காலம் வந்து நம்ம இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். இப்போ ரிமைனிங் இந்த காலம்ஸ் தான் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு இதுல வந்துட்டு எது மினிமலா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். இங்க 3 தான் மினிமலா இருக்கு. இங்க 3 சப்ஸ்டியூட் பண்ணி இதை கேன்சல் பண்றோம். 3 - 12 = 9 ஆச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் இருக்கு இந்த ஃபார்மேட் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ நார்த் வெஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 9 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே மினிமம் வேல்யூ 9. ஸோ 9 சைடு அடிச்சுக்கிறோம். இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 1. ஸோ மறுபடியும் நார்த் வெஸ்ட் வந்து எடுத்துட்டா 1, 11 ரெண்டும் கேன்சல் ஆகும். இங்கே மினிமம் நம்பர் 1. ஸோ 1 11 கேன்சல் பண்ணா இருக்கிறது 10. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு இது இருக்கும். ஸோ இங்கே ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக 5 இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேபிளை வந்து ரீரைட் பண்ணிட்டு எந்தெந்த டாப் கார்னர்ல எல்லாம் நம்ம வந்து இந்த சப்ட்ராக்ட் பண்ணோமோ அந்த வேல்யூலாம் திருப்பி எடுத்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை மென்ஷன் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இங்க 3 இருக்கு. நம்பர் ஆஃப் காலம்ஸும் வந்து 3 இருக்கு. ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதோட ஃபார்முலா வந்து m + n - 1.
ஸோ மொத்தமா 5 அலோகேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த இதுக்கு வேல்யூ கால்குலேட் பண்றதுக்காக இந்த ஆல்ரெடி இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணி இந்த ஹோலா நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்டோட வேல்யூ வந்து 94. தேங்க்யூ. Okay, thank you.